الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தொடுவி நாளை மறுமை நாளை என்னிடம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம் உற்றார் உறவினர்கள் சகிதம் நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ்வின் ஜோதி இஸ்லாம், அல்லாஹ்வின் ஜோதி உலகத்திற்கு ஒளிவூட்டக்கூடிய உலகத்தை காரிருளை ஒளிமயமாக ஆக்கக்கூடியதுதான் அல்லாஹ்வினுடைய ஜோதி இந்த புனித இஸ்லாமாக இருக்கிறது. ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது, தற்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களின் எண்ணிக்கை 4200 மதங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 4200 மதங்களில் ஒரே ஒரு மார்க்கம் மட்டும் அனைத்து மதங்களை விட்டு தனித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த 4200 மதங்களில் மற்ற மதங்களுக்கு இல்லாத மற்ற மதங்களில் சொல்லப்படாத பல்வேறு தத்துவங்களும் பரிபூர்ணமான மார்க்கமாக திகழ்வது அல்லாஹ்வின் ஜோதி புனிதமான இஸ்லாமாக திகழ்கிறது. ஆனால் ஆகவேதான் பள்ளி பாடம் முதல் பன்முக ஊடகம் வரை எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. ஒரு புறத்தில் 4199 மதங்கள் ஒரு புறம், ஒரே ஒரு மார்க்கம் அல்லாஹ்வினுடைய ஜோதி இன்னொரு புறம். அருமை தோழர்களே நண்பர்களே, இந்த அல்லாஹ்வின் ஜோதி இதை அழிப்பதற்காக வேண்டி, இதை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி வேரோடும் வேரணி மண்ணோடும் களையப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 4199 மதங்களும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அருமை தோழர்களே நண்பர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினுடைய மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு
எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமது இந்தியாவில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாடு, அந்த நாட்டிலே வாழக்கூடிய பிரஜைகளுக்கு முதலாவதாக தரக்கூடிய விஷயம் ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நாட்டிலே பாதுகாப்பு மனிதர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் சமூக வலைதளங்களில், சமூக ஊடகங்களில் நாள்தோறும் அன்றாடம் எங்கோ இந்திய திருநாட்டிலே பாசிசத்தினால், இந்த பாவிகளால், இஸ்லாத்தினுடைய விரோதிகளால் எங்கேயோ ஒரு முஸ்லிம் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நாள்தோறும் நாளேடுகளில் பார்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு திகழ்கிறது. பசுகுண்டர்கள், இந்த பாசிச சக்தி, இஸ்லாத்தினுடைய விரோதிகள் இந்த முஸ்லிம்களை ஆங்காங்கே கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. அஹ்லாக், அலிமுதீன், முன்னா அன்சாரி, குலாம் முகமது, ஜாஃபர் ஹுசைன், இன்னும் அதிகமான நபர்கள் முஸ்லிம்கள் பாசிசத்தினால், இந்துத்துவ வெறியர்களால் இந்தியா முழுவதும் ஆங்காங்கே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்கள், இன்றைக்கு இந்திய நாட்டிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகளுக்கு இந்த நாடு தருவது கல்வி. இன்றைக்கு கல்வியிலேயும் கூட பாசிச சக்திகள் நுழைந்து விட்டது. யோகாவை கட்டாய பாடமாக ஆக்குகிறார்கள். நவோதயா பள்ளி என்று அந்த பள்ளி ஒவ்வொரு மாவட்டத்தோறும் இயங்க வேண்டும். அதற்கு அந்த மாவட்டத்தோறும் பல ஏக்கர்கள் அந்த பள்ளிக்கு வழங்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கல்வியிலும் கூட இந்த பாசிச சக்திகளை, பாசிச சிந்தனைகளை நுழைத்து விட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போன்று வந்தே மாதரம் என்று சொல்ல வேண்டும், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்ல வேண்டும். இப்படி இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கும் எதிரான பல்வேறு சூழ்ச்சிகளை இந்த அரசு கட்டமைத்துக் கொண்டிருப்பதை நாம் நாள்தோறும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து ஒரு நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகள் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு வியாபாரத்தில் அவர்கள் நுழைந்து விட்டார்கள். பல சுவரொட்டிகளில் இந்து கடைகளில் மட்டுமே நீங்கள் சாமான்களை வாங்குங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, மக்களுக்கு சிறுதொழில் வியாபாரிகளை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு பல வரி விதிப்புகளை ஏற்படுத்தி இந்த மக்களுடைய முதுகல் தண்டுவடத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பாசிச சக்திகள். அதே போன்று பொதுத்துறை நிறுவனங்களிலும் சரி, தாயிகளாக அறியப்பட்டவர்கள், இஸ்லாத்தின் பிற மனிதர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய தாயிகள் கூட இன்றைக்கு உளவு துறையின் மூலமாக கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த இந்திய நாட்டில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, இங்கே கல்வியில் நுழைந்து விட்டார்கள். அதே போன்று பாதுகாப்பு அற்ற தன்மையை உருவாக்கி விட்டார்கள். வியாபாரங்களை சீர்குலைத்து விட்டார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டார்கள். தாயிகளுக்கு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைப்பது மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக ஆகிவிட்டது. இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி முஸ்லிம்கள் எவ்வளவு சிரமப்பட்டு, எவ்வளவு துன்பப்பட்டு, பல தியாகங்கள், உயிர் தியாகங்கள் செய்து ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்த இந்திய நாட்டை மீட்டெடுத்தார்களோ, வரலாறுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள். இன்றைக்கு வரலாறு முஸ்லிம்களுக்கும் விடுதலைக்கும் சம்பந்தமில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை
ஏற்படுத்தி ஒரு மாயையை உருவாக்கி விட்டார்கள். இந்த முஸ்லிம்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். உலமாக்கள், உமராக்கள், செல்வந்தர்கள் எவ்வளவு உயிர் தியாகம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் இருந்து துடைத்தெறியப்பட்டு விட்டது. வரலாற்றினுடைய அடையாள சின்னங்கள் அழித்துடைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, இன்றைக்கு தாஜ்மஹால் இது துரோகிகளால் கட்டப்பட்டது என்று சொல்லி சுற்றுலாத்துறையின் மூலமாக நீக்கப்பட்டு விட்ட செய்தியை நாம் பார்த்து பயப்படுகிறோம். இன்றைக்கு வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய இந்த ஜெனரேஷன்களுக்கு முஸ்லிம்களுடைய தியாகங்கள் என்னவென்று சுட்டிக்காட்ட முடியாத அளவுக்கு அடையாள சின்னங்கள் அழித்தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டிவி இழைகள் எல்லாம் அதில் நாம் நுழைவதில்லை. இருந்தாலும் இந்த சக்திகள், பாசிச சக்திகள் மக்களுக்கு மத்தியில போலி கடவுள் கொள்கையை ஊட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு நிறைய நாடகங்களை அவர்கள் போட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாள்தோறும் பல நாடகங்கள். இவைகளெல்லாம் மக்களுடைய எண்ணங்களை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இஸ்லாம் இந்திய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அருமை தோழர்களே, நண்பர்களே, என்னதான் ஒரு முஸ்லிம் தீவிரவாதியாக பார்க்கப்பட்டாலும், ஒரு முஸ்லிம் அவருடைய வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டாலும், ஒரு முஸ்லிம் இந்திய நாட்டிலே எங்கேயோ ஒரு மூலையிலே அவன் படுகொலை செய்யப்பட்டாலும், மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியை உண்பது என்பது எங்கேயோ தடுக்கப்பட்டு வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, எங்கேயோ ஒரு மூலையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழியக்கூடியவர்கள் இந்த இந்திய நாட்டிலே உலகமெங்கும் முழங்கி இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே 4199 மதங்கள் ஒருபுறம் இருக்க, புனிதமான இஸ்லாம் எதிர்புறம் இருக்க, அத்தனை மதங்களுக்கு சவாலாக கொள்கையால், கோட்பாடுகளால், ஓரிரை கொள்கையினால், நற்பண்புகளால், நற்குணத்தால் இந்த இஸ்லாம் பிற மதங்களை விட்டு மாறுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புனிதமான இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர்கள், புனிதமான இஸ்லாத்தின் மீது தொடங்கப்பட்ட தாக்குதல்கள், கருத்தாக இருந்தாலும் சரி, அல்லது ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, போர் பிரகடனமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதத்தின் மீது தொடுக்கப்பட்டு இருக்குமேயானால் இந்த உலகத்திலே அந்த மதம் இல்லாமல் ஆகியிருக்கும், துடைத்து எறியப்பட்டிருக்கும், வேரோடு மண்ணோடும் களை பிடுங்கப்பட்டிருக்கும். ஆனால் எவ்வளவோ போர் பிரகடனங்கள், எவ்வளவோ விமர்சனங்கள், எவ்வளவோ தாக்குதல்கள் இந்த இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. உலகளாவிய அளவிலே இஸ்லாம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி 6.6% இருக்கிறது. உலக மக்கள் தொகையில் 1/3 இருந்தாலும், சில கோடிகளை கொண்டிருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சியாக இருக்கிறது. பெரும்பான்மை மக்களாக, சமூகமாக பார்க்கப்படக்கூடிய கிறிஸ்துவம் கூட அதனுடைய வளர்ச்சி 1% இருக்கிறது. அருமை தோழர்கள், நண்பர்களே, முஸ்லிம்களை அவர்கள் ஒடுக்குகிறார்கள், இஸ்லாத்தினை அழிப்பதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள் என்றாலும் கூட இஸ்லாமிய வளர்ச்சி 6.6% இருந்து கொண்டிருக்கிறது. புனித இஸ்லாத்தின் நுழைந்த வண்ணமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மார்க்கம் அல்லாஹ்வினுடைய ஜோதியாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய மார்க்கமாக இருக்கிறது. இந்த தீன இன்தல்லாஹி இஸ்லாம், இஸ்லாம் தான்
அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனிதமான மார்க்கமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ கொள்கைகள் வந்தாலும் சரி, எத்தனையோ கோட்பாடுகள் வந்தாலும் சரி, அத்தனை கொள்கை கோட்பாடுகளை விட அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் எந்த கொம்பனாலும் இந்த இஸ்லாத்தினை அழிக்க முடியாது. அருமை தோழர்கள், நண்பர்களே, இவர்கள் எல்லாம் இப்பொழுது வந்தவர்கள் தான். இந்த மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்து இந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து இன்றைக்கு வரைக்கும் அனைத்து விதமான தாக்குதல்களை எதிர்கொண்டு அதற்கு தக்க பதிலளித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற காரணத்தினால் தான். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான், எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டானோ அது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளையில் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ் சொல்கிறான், பாருங்கள், இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். وأتممت عليكم نعمتي, நம்முடைய அருட்கொடையை பரிபூர்ணப்படுத்தி விட்டோம். ورضيت لكم الإسلام دينا. மக்களே, நீங்கள் வாழ்வதற்கு தோதுவான, வாழ்வதற்கு தகுந்த, உகந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தினை நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட புனிதமான இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஜோதியிலே இருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய ஒளியிலே இருக்கிறார்கள். அப்பவன் ஷரஹ அல்லாஹு ஸத்ரஹு லிஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்காக வேண்டி விசாலமாக்கி விட்டானோ, யாரை இஸ்லாமாக அல்லாஹ் தஆலா முஸ்லிமாக ஆக்கிக் கொண்டானோ, ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி, அவன் தன்னுடைய ரப்பினுடைய ஒளியிலே அவன் இருக்கிறான். வமன் யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம், யார் எந்த மனிதன் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை வெறுக்கிறானோ, இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, அவன் ஒரு மூடன், முட்டாள் என்று சொல்லுகிறார். இந்த புனிதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வினுடைய ஜோதியிலே இருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய ஒளியிலே இருக்கிறார்கள். யாருக்கு இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, அவன் மூடன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமை தோழர்களே, நண்பர்களே, இப்படி இஸ்லாம் மற்ற மதங்களை விட்டு வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய ஜோதி அது தனித்துவமிக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய கால ஓட்டத்திலே இஸ்லாத்தினுடைய விஷயம் வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிந்தனை ரீதியாக இஸ்லாம் மாறுபட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பிற்போக்கு மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படைவாதத்தை எடுத்துக்கொள்ள கற்றுத்தரக்கூடிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த இஸ்லாம் இந்த சிந்தனை ரீதியாக எப்படி வேறுபட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மார்க்கமா தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம்? இந்த மார்க்கமா அடிப்படைவாதத்தை சொல்லக்கூடிய மார்க்கம்? இந்த மார்க்கம் தன்னுடைய பெயரிலேயே சாந்தியை வைத்திருக்கிறது. இஸ்லாம், முஸ்லிம் என்று சொன்னாலே அவன் அமைதியானவன் என்று பொருள். இஸ்லாம் என்று சொன்னாலே அடிமனிதன் என்று பொருள். அமைதி, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் தனக்கு சொல்லித் தரக்கூடிய முகமதை எப்படியோ வெவ்வேறு அர்த்தங்களில் சொல்லிக் கொடுத்தாலும் கூட இந்த புனிதமான இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இன்னொருவருக்கு முகமது கூறுவதை கூட அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று கற்றுத்தரக்கூடிய உன்னதமான மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கமா தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியது? அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த மார்க்கம் கலாச்சார அடிப்படையிலே இது மற்ற மதங்களை விட்டு பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் அவன் தாடி வைத்திருப்பான், ஒரு முஸ்லிம் அவன் தொப்பி அணிந்திருப்பான், ஒரு முஸ்லிம் ஆடை அணிந்திருப்பது என்பது கரண்டைக்காலுக்கு கீழே ஆடை அணிய மாட்டான்.
முஸ்லிம், இவன் மற்ற மதங்களை விட்டு இது வேறுபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டு இருப்பதற்கும் இஸ்லாம் ஜெயித்துக் கொண்டு இருப்பதற்கும் மற்றவர்களால் இஸ்லாத்தில் ஏன் இப்படி கேள்வி கணைகளை இஸ்லாத்தினை குறைபடுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் இப்படிப்பட்ட உன்னதமான தத்துவங்களை தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் தான். சொல்லுவார்கள் அல்லவா, பழுத்த மரத்தில் தான் கனியுள்ள மரத்தில் தான் அது கல்லடி விடும் என்று சொல்வதை போன்று இந்த புனிதமான இஸ்லாம் அத்தனை தத்துவங்களையும் தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட கொள்கை உடையவனாக இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த இஸ்லாமிய ஜோதி, அல்லாஹ்வினுடைய ஜோதி உலகெங்கு வியாபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மதத்தவர்களுக்கு நம்மவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு பெண்மணி அவள் வெளியே செல்லுகிறாள், தாராளமாக வெளியே செல்கிறார், சேலை அணிந்து கொண்டு செல்கிறார். ஒரு பெண்மணி சுடிதார் அணிந்து கொண்டு செல்கிறார், மாடர்ன் டிரெஸ்ஸை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். இது மாற்று மதத்தவர்களுக்கு ஒன்றும் பெரிதாக இருக்காது. ஆனால் ஒரு முஸ்லிம் பெண்மணி அவள் வெளியே செல்ல வேண்டுமையானால் அவள் தங்களுடைய அவயங்களை மறைக்கக்கூடிய புர்கா என்று சொல்லப்படக்கூடிய மேலங்கி அணிந்து கொண்டுதான் செல்லுகிறார். மற்ற மதத்தவருடைய நிலைப்பாடு இப்படி, ஒரு முஸ்லிம் பெண்மணியுடைய நிலைப்பாடு இப்படி. சமூக ரீதியாக பாருங்கள், இந்த இஸ்லாம் எவ்வளவு தடுத்திருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு உலகத்திலே தேச பற்று என்று சொல்லுகிறார்கள், தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுகிறார்கள், தேசிய கொடியை ஏற்றி அதற்கு நின்று மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனால் தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுவது எல்லாம், அதே போன்று இந்த தேசிய கொடியை வணங்குவது, இவைகளெல்லாம் மாற்று மதத்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், பௌத்தனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவன் தான் வணங்கக்கூடிய நாட்டினுடைய கொடியை அவன் வணங்குவான், மண்ணினுடைய பெருமையை அவன் பாராட்டுவான். ஆனால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய தேச பற்று மிக்கவனாக இருப்பான், ஆனால் கொடி வணக்கம் செய்ய மாட்டார், கொடிகளுக்கு எழுந்து நின்று வணக்கம் செலுத்த மாட்டார். ஏனென்றால் வணக்க மரியாதை நிமித்தமாக நிற்பது என்பது இது ஒரு வணக்கமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஒரு மனிதன் நின்று வணங்க வேண்டும், நிற்க வேண்டும். மரியாதை நிமித்தமாக நிற்பது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்விற்கு முன்பு பணிவோடு நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். நான் நிற்பதும் சரி, குடிவதும் சரி, சைதா செய்வதும் சரி, இவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முஸ்லிம் மற்ற மதங்களை விட்டு அவன் வேறுபட்டு இருக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய ஜோதி ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அருமை தோழர்களே, நண்பர்களே, ஆக சமூக ரீதியாக ஒரு முஸ்லிம் மற்ற மதங்களை விட்டு வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அரசியல் ரீதியாக பாருங்கள், இன்றைக்கு பழக்க கட்சிகளை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், கட்சி தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய போட்டோக்களை மாட்டியிருப்பார்கள், அந்த தலைவருடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவார்கள், அந்த தலைவர்களுடைய இறந்த நாட்களை கொண்டாடுவார்கள், அவர்களை புகழ் பாடுவார்கள். பேச்சுக்களாக இருந்தாலும், மேடை பேச்சுக்களாக இருந்தாலும், தன்னுடைய கட்சியை உருவாக்குவதற்கும் கட்சி வளர்வதற்கும் காரணமாக இருந்த தலைவர்களுடைய படங்களுக்கு மாலை அணிவிக்கப்படும். தலைவர்களுடைய படங்களை வீடுகளில், அலுவலகங்களில் மாட்டியிருப்பார்கள். பிறந்த நாட்கள், இறந்த நாட்கள் கொண்டாடப்படும். ஆனால் ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட தலைவர்களை எடுத்துக்கொள்ள மாட்டார். தலைவர்களுடைய புகைப்படங்களை வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ மாட்டி வைக்க மாட்டார். தலைவர்களுடைய பிறந்த நாட்கள், இறந்த நாட்களை ஒரு முஸ்லிம் அனுஷ்டிக்க மாட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் கூட எந்த தலைவர்களை அவர்களுடைய போட்டோக்களை முற்படுத்துகிறார் என்று சொன்னால் எங்கேயுமே இல்லை. ஆக சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக இஸ்லாம் மற்ற மதங்களை விட்டு வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, நண்பர்களே, அதே போன்று காலில் விடக்கூடிய கலாச்சாரம், கையெடுத்து கும்பிடக்கூடிய கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்று மதத்தவர்களிடத்திலே சர்வ சாதாரணமாக இருக்கிறது. பெரியவர்களை பார்த்தால் உடனடியாக காலில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் அக்பர் பார்த்து கொண்டிருந்தோம்.
சமூகம் அடிமைகளாக கிடந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு முஸ்லிம் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட உண்மையான முஸ்லிம் காலில் விட மாட்டார். எந்த தலைவனுடைய படத்திற்கு முன்னால் பணிந்து நிற்க மாட்டார். எந்த தலைவனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படாது, இறந்த நாள் கொண்டாடப்படாது. அரசியல் ரீதியாக இஸ்லாம் மற்ற மதங்களை விட்டு வேறுபட்டு நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தாயை வணங்குதல், குரு வணக்கம் செய்யுதல், தேர்வுக்கு முன்னால் ஆண்டு தேர்வுக்கு முன்னால் ஆசிரியர்கள் எல்லோரையும் அமர வைத்து எல்லா மாணவிகளும் ஆசிரியர்களுடைய காலில் விழுந்து வணங்குவார்கள். அவர்களுடைய கால்களை கழுவுவார்கள். பாத பூஜை என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட செயல்களை மாற்று மதத்தவர்கள் செய்வார்கள். மாற்று மதத்தவர்கள் செய்வது அவர்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் ஆசிரியர் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்ய மாட்டான். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை தவிர ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட தன்மைகள் கிடையாது. ஒரு முஸ்லிம் இப்படி மற்ற மதத்தவர்களை விட்டோம் இவன் மாறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நவீன நடைமுறை ரீதியாக நீங்கள் பாருங்கள். நவீன நடைமுறை ஆண் பெண் கலப்பு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆண் பெண் கலப்பு என்பது அது பிரிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஆண்கள் பெண்களோடு பேசுவது, பெண்கள் ஆண்களோடு வேலை செய்வது, கை குலுக்குவது, அவர்கள் கை குலுக்கிக் கொள்வது, அதே போன்று கோ எஜுகேஷன் படிப்பது, குட்டை பாவாடை கலாச்சாரங்கள், இவைகளெல்லாம் இஸ்லாம் மற்ற மதங்களை விட்டு வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். குட்டை பாவாடை அணிந்து கொண்டு வருவார்கள். இவர்கள் அதையும் தன்னுடைய குழந்தைகளை தயார் செய்து பெரிய பெண்ணாக இருக்கும், பருவ வயது வந்த பெண்ணாக இருக்கும் மகள் தன்னுடைய மகனை குட்டை பாவாடை அணிந்து தந்தையை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய காட்சி எங்கேயாவது உண்டா? ஒரு உண்மையான தந்தை இப்படிப்பட்ட காரண காரியத்தை செய்வானா? அருமை தோழர்களே, இதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான செய்திகள். அதில் அழகான ஒரு கவிஞன் படித்தான். மாணவனுக்கு ஃபுல் பேண்ட், முழு ஆடை, ஆனால் மாணவிகளுக்கு அரைப்பாவாடை, குறைவான ஆடை. மாணவனுக்கு ஃபுல் பேண்ட், மாணவிகளுக்கு அரைப்பாவாடை. பாட புத்தகத்தை பாதுகாக்க மேல் அட்டை போட சொல்லும் ஆசிரியர்கள், பாட புத்தகத்திற்கு அட்டை போட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் படிக்கும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு மேலாடையை அணிய சொல்வதில்லை. புத்தகத்திற்கு கவர் போடுங்கிறார், மாணவி படிக்கக்கூடிய முந்தானை போட வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை. ஆக இப்படிப்பட்ட குட்டை பாவாடை கலாச்சாரம், கோ எஜுகேஷன், அதே போன்ற ஆண்கள் பெண்கள் கலந்து செய்யக்கூடிய வேலைகள், ஆண்கள் பெண்கள் எங்கெல்லாம் கலப்பார்களோ அங்கெல்லாம் ஒரு முஸ்லிம் செல்ல மாட்டார். ஆண்கள் பெண்கள் கை குலுக்குவது என்பது இது இஸ்லாத்திலே கிடையாது. ஒரு பெண் அந்நிய பெண்ணுடைய கையை தொடுவது அவனுடைய தலையில ஆணை அடிப்பதற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றக்கூடிய சமூகம் எப்படி மற்ற பெண்களோடு உரையாடுவார்கள், மற்ற பெண்களோடு தனித்திருப்பார்கள், மற்ற பெண்களோடு சர்வசாதாரணமாக பழகுவார்கள், மற்ற பெண்களோடு கை கொடுக்குவார்கள், இவைகள் தோழமை கொள்வார்கள். இவைகள் இப்படிப்பட்ட காரண காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் மாற்று மதத்தவர்களை விட்டு வேறுபட்டு இருக்கிறது. அருமை தோழர்கள் நண்பர்களே, ஆகவேதான் அதே போன்று பாருங்கள், வணிக ரீதியாக வேறுபட்டு இருப்பதை பாருங்கள். ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலையும் வட்டி வாங்க மாட்டார். வட்டிக்கு வாங்க வேண்டும், வட்டி வாங்கினால் அவருடைய வியாபாரம் கொளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் சரி, முதலே இல்லை என்றாலும் பரவாயில்லை, எனக்கு வட்டியின் மூலம் வரக்கூடிய பணம் தேவையில்லை என்று உதறி தள்ளிக்கொண்டு சர்வ சாதாரணமான வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முஸ்லிம்களாக இருக்கிறோம். அருமை தோழர்கள் நண்பர்கள், எந்த சூழ்நிலையில் வட்டி வாங்க மாட்டேன், உயிரே போனாலும் சரி, நகைகளை விற்று அந்த செலவை செய்வதை தவிர அந்த நகைகளை வட்டிக்கு விட்டு வட்டிக்கு வாங்கி அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு முஸ்லிம் முன்வர மாட்டார். சமூகத்தில் யாராவது இப்படிப்பட்ட காரண காரியங்களை செய்தால்
அவர்களை ஒரு புழுப்பூச்சியை போன்று பார்ப்பான். இப்படி வணிக ரீதியாக வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்வியல் ரீதியாக வேறுபட்டு இருக்கிறது. வாழ்வில் நமக்கென்று வாழ்க்கை முறை கொண்டு இருக்கிறது. அருமை தோழர்கள் நண்பர்கள், இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சிந்தனை ரீதியாக, கலாச்சார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பாரம்பரிய ரீதியாக, நவீன நடைமுறை ரீதியாக, வணிக ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக மற்ற மதங்களை விட்டும் புனித இஸ்லாம் தனித்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இவ்வளவு கேள்விக்கணைகள், இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு தாக்குதல்கள் இருந்தாலும் கூட இந்த கால ஓட்டத்தில் இஸ்லாம் மற்ற மதங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து கொண்டு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் வளர்ப்பான் சகோதரர்கள் என்பர்களே. ஆகவேதான் இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மையை கொண்டிருக்கிறது பாருங்கள். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், அசல் தன்மை கொண்ட மார்க்கம், வாழ்வியல் நெறி கொண்ட மார்க்கம், மாறும் உலகில் மாற்றம் காணாத மார்க்கம், முக்காலத்திற்கும் பொருந்துகிற மார்க்கம், அனைத்திற்கும் தீர்வு கொண்ட மார்க்கம், உயிர் உடல் உள்ளம் மூன்றையும் இணைக்கக்கூடிய மார்க்கம், அனைத்திலும் நடுநிலைமை, வணக்க வழிபாட்டிலேயும் சரி, வியாபாரத்தில் எல்லா விதத்திலேயும் சரி, நடுநிலைமையை பேணக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். விமர்சனத்தை தர்க்க ரீதியாக எதிர்கொள்ளும் துணிவு கொண்ட மார்க்கம், மிக சரியான இறையியலை கொண்ட மார்க்கம், பொய்ப்பிக்க முடியாத மறையியல். இந்த குர்ஆனை பொய்ப்பிக்கவே முடியாத அருமை தோழர்களே. எந்த விதமான மாற்றம் இல்லாமல், அதனுடைய கருத்து மாற்றம், அதனுடைய எழுத்து மாற்றம் இல்லாமல் 1400 வருடங்களாக விடு வரக்கூடிய காலங்கள், உலகம் அழியக்கூடிய நாட்கள் வரைக்கும் இந்த புனித இஸ்லாம், இந்த அருள்மறை திருமறை எந்த மாற்றம் இல்லாமல் பாதுகாக்கப்படும். அப்பழுக்கற்ற முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை காண முடியாத அளவுக்கு கொள்கையின் அடிப்படையில் உள்ள மனமாற்றம் மதமாற்றம் அல்ல. இப்படியெல்லாம் இஸ்லாம் மற்ற மதங்களை விட்டு வேறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் இந்த இஸ்லாமை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய ஜோதி விரோதிகள் மாற்றார்கள் இந்த இஸ்லாம் என்ற அல்லாஹ்வினுடைய ஒளியை அணைத்து விடலாம் என்று கருதுகிறார்கள். தங்களுடைய வாய்களால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை, சன்மார்க்கத்தை அவன் பரிபூர்ணப்படுத்தியே தீருவார். அல்லாஹ் தன்னுடைய ரசூலை உண்மையான மார்க்கத்தை கொடுத்து, நேர்வழியை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களை விட்டு மிகைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் காபிர்கள் வெறுத்தாலும், இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி, தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வார். وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات لا يستخلفنهم في الأرض. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அந்த ஈமான் கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான், அவர்களை இந்த பூமிக்கு தலைவர்களாக ஆக்குவோம் என்று. எப்படி இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இப்படி இருக்கின்ற பொழுது, ஆகவேதான் அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த புனிதமான இஸ்லாம் யாராலும் அழிக்கப்பட முடியாத அளவுக்கு இந்த உலகத்திலே அது வியாபித்துக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே சொன்னார்கள் பாருங்கள். ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ ஸவாலி அல்-அர்த, அல்லாஹ் எனக்கு இந்த பூமியை சுருட்டி காண்பித்தார். எப்படி இன்றைக்கு பூமி பந்து இருக்கிறதோ, இந்த பந்து சுருண்டு எப்படி இந்த பூமியை அல்லாஹ் தஆலா பந்தை போன்று சுருட்டி எனக்கு காண்பித்தார். இந்த பூமி பந்தினுடைய, இந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய கிழக்கு புறத்தையும் நான் பார்த்தேன், மேற்கு புறத்தையும் பார்த்தேன், கிழக்கு பகுதியில் உள்ள நாடுகளையும் பார்த்தேன், மேற்கு பகுதியில் உள்ள எல்லா நாடுகளையும் பார்த்தேன். ஆக
கிழக்கு மேற்கு என்று ஒட்டுமொத்த பூமியை அல்லாஹ் சுருட்டி பூமி பந்தை போன்று என்னிடத்திலே காட்டினான். சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர், வஇன்ன உம்மதி சயப்லுகு முல்கஹா மா ஸுவியலி மின்ஹா. எப்படி அல்லாஹ் எனக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் எனக்கு பந்தை போன்று சுருட்டி காண்பித்தானோ, கிழக்கையும் மேற்கையும் நான் பார்த்தேனோ, அதே போன்று ஒட்டுமொத்த நாட்டையும் இந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அன்றைய காலத்திலேயே சொன்னார்கள். அருமை தோழர்கள், நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்பு சொன்னார்கள். இன்றைக்கும் பாருங்கள், உலகத்திலே எந்த மூலை முடுக்கிலும் முஸ்லிம் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் பறந்து விரிந்து வியாபித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எப்படி இப்படிப்பட்ட அறிவிப்புகள் இருக்கும் பொழுது எப்படி இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியும்? இந்த இஸ்லாத்தின் மீது எப்படி தாக்குதல்கள் தொடுக்க முடியும்? அவர்கள் தாக்குதல் தொடுத்தாலும், முஸ்லிம்களை கொலை செய்தாலும், இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை அழித்தாலும், இஸ்லாம் பழமைவாதம், இஸ்லாம் அடிப்படைவாதம், இஸ்லாம் முஸ்லிம்கள் நம்மளுடைய கால ஓட்டத்தில் நமக்கு தோதுவாக இருக்க மாட்டார்கள். அடிப்படைவாதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் நம்மோடு கலந்து இருக்க மாட்டார்கள். முஸ்லிம்களுக்கு என்று தனி பாதையை அமைத்திருக்கிறார் என்றெல்லாம் மாற்று மதத்தவர்கள் மூலம் குற்றங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் தூதருடைய அறிவிப்புகள் சொல்வார்கள். தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லா யப்லுகன்ன ஹாதல் அம்ரு மா பலகல் லைல் வன் நஹார். இரவு பகல் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ, இரவு எங்கே ஏற்படுகிறதோ, பகல் எங்கே ஏற்படுகிறதோ, எல்லா பகுதிகளிலேயும் இந்த இஸ்லாம் போய் சேரும். எந்த மண் வீடாக இருந்தாலும் சரி, கூரை வீடாக இருந்தாலும் சரி, ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, கான்கிரீட் வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீட்டிற்குள்ளும் இந்த இஸ்லாம் நுழையும். இல்லா அதுஹலஹு அல்லாஹு ஹாதா தீன பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் பிதல்லி தலீலின். இந்த புனிதமான மார்க்கத்தை கண்ணியத்தோடு சிலரை இழிவுபடுத்தி கொண்டு போய் சேர்ப்பான் என்று அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்படி அல்லாஹ்வினுடைய ஜோதி இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறது, உலகத்தை வியாபித்து இருக்கிறது. அருமை தோழர்களே, ஹந்தக்குடைய யுத்தத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் அகழ் தோண்டினார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அகழ் தோன்றப்பட்டது. முஸ்லிம்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த காஃபிர்களும் குஃப்ர்களும் எல்லாம் ஒன்று திரண்டது. முஸ்லிம்கள் மட்டும் தனித்திருக்கிறார்கள். அவர்களை அன்றைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த அத்தனை கூட்டமும் முஸ்லிம்களை அழித்து ஒழிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கின்ற பொழுது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மதீனாவை சுற்றி அகழ் தோண்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு சஹாபாக்கள் களத்திலே இறங்கி அகழ் தோண்டுகிறார்கள். தலைவர் என்ற அடிப்படையில் அவர்களை விட்டு விலகி இருக்காமல் அண்ணன பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை அந்த சஹாபாக்களோடு சேர்ந்து அந்த களத்திலே அவர்களும் இருந்தார்கள். சஹாபாக்கள் தோண்டுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கல் ஒன்று குறுக்கிடுகிறது. உடைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். உடைக்க முடியவில்லை. இறுதியில் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மிகப்பெரிய கல் ஒன்று குறுக்கிடுகிறது, நாங்கள் உடைக்க முற்படுகிறோம், உடைக்க முடியவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியினால் தங்களுடைய வயிற்றை இழுத்து கட்டியவாறு 2 செங்கல்களை தாங்கி பிடித்து கட்டி கொண்டு இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடமிருந்து ஆயுதங்களை பறித்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அவர்கள் அந்த கல்லை உடைக்கிறார்கள். ஓங்கி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஓங்கி அடித்தார்கள். அதில் கல்லினுடைய 1/3 பகுதி தூள் தூளாக ஆகிவிட்டது. சொன்னார் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஷாம் வல்லாஹி இன்னி லஅர்சிலு குசூரஹா அல்-ஹுமர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு அடி அடித்தவுடன் மூன்றில் ஒரு பங்கு கல் தூள் தூளாக ஆகிவிட்டது. அல்லாஹு அக்பர். இந்த ஷாம் நாட்டினுடைய அந்த செல்வங்கள் எனக்கு காட்டப்பட்டது, அரசாணை எனக்கு காட்டப்பட்டது, செந்நிற கோட்டைகளை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் ஷாம் நாடு, அந்த ஹிர்கல், ரோமாபுரி, பாரசீகம் மிகப்பெரிய ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள், உலகத்தினுடைய பாதி ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள். அண்ணல பெருமானார் அகிலத்தில் அருள்கொடை சொற்ப நபர்கள், மதீனாவாசிகளை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன குறுநில மன்னரை போன்று இருந்தவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட இடங்களை வெற்றி கொள்ள முடியுமா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மிக குறைந்த கூட்டங்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த ஷாம் நாட்டினுடைய அந்த ஹசானா, அந்த ஷாம் நாட்டினுடைய அரசவை நமக்கு சொந்தமாக இருக்கிறது. சும்மை பிறகு இரண்டாவது அடி அடித்தார்கள். அடித்தவுடன் பாதி துகளாக உடைந்து விட்டது. பாரசீக நாட்டினுடைய செல்வங்கள் எனக்கு காட்டப்பட்டது. அல்லாஹ்வின் ஆணையிட்டு சொல்லுகிறேன், அந்த அங்கில மதீனாக்களுடைய கோட்டைகளை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்று அங்கில பெருமானார் சொன்னார்கள். மூன்றாவது அடித்தார்கள், உடைந்தது, சுக்கு நூறாக ஆனது. அல்லாஹு அக்பர். யமனாட்டினுடைய அரசவை எனக்கு காட்டப்பட்டது, அதனுடைய செல்வங்கள் எனக்கு காட்டப்பட்டது. ஷாம் நாடு, பாரசீக நாடு, யமனாடு, இத்தகையெல்லாம் இஸ்லாம் பரவும், முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும், அல்லாஹ்வினுடைய ஜோதி இந்த இஸ்லாம் மலரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே மக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அதனால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை போன்ற இறுதியிலே கூட்டம் கூட்டமாக இந்த மக்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள். அருமையான தோழர்கள், நண்பர்கள், இப்படிப்பட்ட புனிதமான இஸ்லாத்தினை, அல்லாஹ்வினுடைய ஜோதியை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் அவர்கள் பாசிசங்கள், அவர்கள் திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொழுதும் அவர்களுடைய அந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியாது. எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, எத்தனை கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் சரி, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் தவிடுபொடியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கும் பொழுது குறைந்தபட்ச மக்களை கொண்டு அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள், மக்களை நிறுவினார்கள், மக்களுக்கு மத்தியிலே நீதத்தை செலுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இடையில் பல நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்படி எழுதுகின்ற பொழுது ஹிர்கல் மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். எப்படி பாருங்கள், புனிதமான இஸ்லாம், உண்மையான இஸ்லாம் எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் ஹிர்கல் மன்னனுக்கு, ரோமாபுரி மன்னனுக்கு. அன்றைய நாளில், அன்றைய வரைபடத்தில் பாதி அளவை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் தான் ஹிர்கல். உலகத்தினுடைய பாதி அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஹிர்கல். மிக குறுநில மன்னராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். கடிதத்தை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த சஹாபி தஹியத்துல் கல்பி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி, அழகான தோற்றமுடையவர், வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்திலே வருவார்களே, ஆனால் இந்த சஹாபியுடைய தோற்றத்தில் தான் வருவார்கள் என்று சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சஹாபியிடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுகிறார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலா ஹிர்கல் அதீமிர் ரூம். முஹம்மது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதிடமிருந்து இந்த ஹிர்கல் மன்னனின் பால் ஒரு கடிதம். இது அன்றைய காலத்தில் நடைமுறையில் இல்லாத ஒரு பழக்கம். அரசனுடைய பெயர் தான் முதலில் குறிப்பிட வேண்டும், பின்புதான் எழுதக்கூடியவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதக்கூடிய முறையை இந்த மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். பாருங்கள், மின் முஹம்மத் ரசூலில்லாஹ் அவர்களிடமிருந்து இலா ஹிர்கல் அதீமிர் ரூம்.
சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றக்கூடியவரின் மீது சலாம் உண்டாகட்டும். அம்மா பஅத் ஃபஇன்னி அத்ஊக பிதஅவத்தில் இஸ்லாம், இருங்கள் மன்னனே, நான் உன்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ நிம்மதி பெறுவாய். இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள், நீ அமைதி பெறுவாய். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், சாந்தி பெறுவாய். யாரிடத்தில் பேசுகிறார்கள் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் பாவியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுக்கு எழுதக்கூடிய கடிதம் அஸ்லிம் தஸ்லம் வ அஸ்லிம் யுஅதிக அல்லாஹு அஜரக மர்ரத்தைன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உனக்கு இரட்டை கூலியை வழங்குவார். வ இன் தவல்லைத ஃபஇன்ன அலைக இஸ்மல் அரிசியின், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒட்டுமொத்த மக்களுடைய பாவங்களும் உனக்கு உண்டு. என அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதை தொடர்ந்து மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருடைய பாவங்களும் உன் மீது வந்து விடும். இந்த ஆயத்தை குறிப்பிட்டார்கள். குல் யா அஹ்லல் கிதாப், அஹ்லல் கிதாப் வேதவாசிகளே, தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு கலிமா, ஒரு வார்த்தையின் பக்கம் வாருங்கள். என்ன வார்த்தை? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதை கொண்டும் இணை வைக்க கூடாது. வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபன், நம்ம சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது அல்லாஹ்வை விடுத்து. ஃபஇன் தவல்லௌ, நீங்கள் மறுப்பீர்களேயானால் ஃபகூலு அஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்று நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்ற வாசகம் பொருந்திய கடிதத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கருடைய மன்னரிடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். கொண்டு போய் கொடுத்தது தஹியத்துல் கல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த கடிதத்தை படித்த மாத்திரத்தில் இருக்கல் மன்னர் ஒரு கணம் அசந்து போய்விட்டார். ஒரு கணம் அவருடைய உள்ளம் நடுநடுங்கியது. எவ்வளவு பெரிய அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மன்னனுக்கு ஒரு சாதாரண, அன்றைய காலத்தில் அவருடைய பார்வையில் அரபுகளே இல்லை, அவர்கள் ஒரு குலமாகவே அவர் பார்க்கவில்லை, அவர்களை ஒரு மனிதர்களாகவே பொருட்டாகவே நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து இப்படிப்பட்ட கடிதம் வந்திருக்கிறதே என்று ஒரு கணம் திகைத்து போய்விட்டார். சரி, இந்த இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், முகம்மதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை உணர்வு உள்ளத்தில் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அபூ சுஃபியானுடைய படை வியாபார நிமித்தமாக பலஸ்தீனுக்கு வந்தடைந்திருந்தது. அந்த படையை அப்படியே அள்ளிக்கொண்டு தன்னுடைய அரசவைக்கு வர வேண்டும் என்று இருக்கல் மன்னன் கட்டளையிட்டார். முகம்மதை பற்றியும் புனித இஸ்லாத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதனுடைய விளைவு. அபூ சுஃபியான் அன்றைய வியாபார கூட்டத்தின் தலைவராக இருக்கிறார். அரசவை கூடி இருக்கிறது, மக்கள் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள், மன்னர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஹெர்கல் மன்னன் கேள்விகளை கேட்கிறான். பாருங்கள், ஐயுக்கும் அக்ரபு நஸபன் பிஹாதா ரஜுல் அல்லதி யஸ்உமு அன்னஹு நபியுன், நபி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு நெருக்கமான குடும்ப உறவுகளில் நெருக்கமானவர் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார். நபி என்று வாதிடக்கூடிய முகம்மதுக்கு குடும்ப நெருக்கமானவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அபூ சுஃபியான் சொன்னான், ஃபகுல்து அன அக்ரபுஹும் இலைஹி நஸபன், நான் தான் குடும்ப உறவில் நெருக்கமானவன். அந்த வியாபார கூட்டத்தில் பனி அப்துல் முனாஃபுடைய கூட்டத்தை குலத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய குலத்தை சார்ந்தவர்கள், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. இருக்கல் மன்னன் கேட்டான், அப்படியா, உமக்கும் முகம்மதுக்கும் என்ன உறவு? அவர் என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகன், என்னுடைய சிறிய தகப்பனார் சாச்சாவினுடைய மகனாக இருக்கிறார். அப்படியா, அவரை முன்னால் வர சொல்லுங்கள், மற்றவர்கள் எல்லோரையும் பின்னால் அவர்களை நிப்பாட்டி விடுங்கள். நான் இவரிடத்தில் சில கேள்விகளை கேட்பேன், இவர் அதற்கு பதிலளிக்க வேண்டும். இவர் பொய் சொன்னால்
பின்னால் இருந்து சொல்லுங்க இவர் பொய் சொல்லுகிறார் என்று நான் அவரை விட மாட்டேன். உண்மையை சொன்னால் தப்பித்துக் கொள்வார். இவர் பொய் சொன்னால் பின்னால் உள்ளவர் இவர் பொய் சொல்லுகிறார் என்று குறிப்பிடுங்கள் என்று அந்த மன்னன் கட்டளையிடுகிறார். அபூ சுஃபியான் சொல்லுகிறார், நான் மட்டும் பொய் சொல்ல எனக்கு வாய்ப்பு இருந்தது. நான் பொய் சொல்ல அந்த மக்கள் என்னை மாட்டி விடுவார்கள், ஆனால் நான் மாட்டிக்கொள்வேன். அந்த பயம் மட்டும் எனக்கு இல்லையானால் நான் முகம்மதை பற்றி பொய் உரைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். கேட்கிறார் பாருங்கள், ஹிருக்கல் மன்னன் கேட்கிறார், ஃபகைஃப நஸபுஹு ஃபீக்கும், நபி என்று சொல்லக்கூடிய முஹம்மத் உங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்? ஹுவ ஃபீனா து நஸபி, எங்களில் அவர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். அவருக்கு முன்னால் தான் நபி என்று யாராவது உங்கள் குடும்பத்தில் கோத்திரத்தில் சொன்னது உண்டா? இல்லை. சரி, இரண்டாவது கேள்விதான். ஒரு அரசனை பற்றி மற்றவர்கள் தான் பேட்டி எடுப்பார்கள். ஆனால் ஒரு அரசனே ஒரு சாதாரண மனிதரை பற்றி பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாருங்கள். சரி, அவருடைய தந்தைமார்கள் மூதாதையர்கள் யாராவது அரசர்கள் உண்டா? இல்லை. முகம்மதை பின்பற்றக்கூடியவர்கள் கண்ணியவானவர்கள் செல்வந்தர்கள் பின்பற்றுகிறார்களா அல்லது ஏழைகள் பின்பற்றுகிறார்களா? ஏழைகள். அவர் சொல்ற அபூ சுஃபியான் சொல்லக்கூடிய பதில், அத்துரீதுன அயஸீதுன் அம் யன்குஸூன், முஸ்லிம்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்களா அல்லது குறைந்து கொண்டே இருக்கிறார்களா? அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மார்க்கம் கஷ்டமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, யாரும் இல்லை. எல்லாம் ஒன்வேர்டு தான், கேள்வி பதில், எஸ் ஆர் நோ தான். அதே மாதிரி அவர் நபி என்று சொல்வதற்கு முன்னால் பொய்யன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா? அவர் பொய்யன் என்று நீங்கள் அவர் மீது இட்டு கட்டிருக்கிறீர்களா? இல்லை, சொல்ல முடியும். யாருமே சொல்லல. அல்லாஹ்வின் தூதரை உண்மையான சாதிக் அமீன் என்றுதான் சொன்னார்கள். சரி, அவர் மோசடி செய்யக்கூடியவரா? என்ன செய்யறது? அவர் மோசடி செய்ய மாட்டார். ஆனா அப்படின்னு சொன்னார் பாருங்க, அவர் மோசடி செய்ய மாட்டாரு. எங்க கூட இருக்கிற வரைக்கும் அவர் மோசடி செய்யல. ஆனா தனியாக என்ன செஞ்சலாம், தான் எல்லா பதிலும் ஆமாம் ஆமாம் சொன்ன அவருக்கு சாதகமாக சொன்ன பின்னால் உள்ளவங்க என்ன செய்வாங்க, என்ன ஊருக்கு போய் என்ன போட்டு கொடுத்துருவாங்க. முகம்மது பற்றி கேள்வி கேட்கும் போது அவர் ஆமா ஆமா அவருக்கு சாதகமாக சொன்னாங்க. எப்படியாவது எங்கேயாவது போய் சொல்லலான்னு பார்க்கிறேன், ஆனா முடியல. இந்த கேள்வி கேட்ட மாத்திரத்தில் இப்படி பதில் சொல்லிட்டேன். எங்களோடு இருக்கிற வரைக்கும் முகம்மது என்ன செய்யவில்லை, அவரு ஏமாற்றவில்லை. அதுக்கு பின்னாடி ஏமாத்தாராங்கிறது எங்களுக்கு தெரியல. சரி, முகம்மது என்ன சொல்லுகிறார்? மாதா யஅமுருக்கும் வஅபுதுல்லாஹ வஹதா, அல்லாஹ்வை மட்டும் வணங்க சொல்லுகிறார். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். வதுருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், மூதாதையர்கள் கடவுளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் பத்திரித்தனத்தை கொண்டும் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழச் சொல்லியும் எங்களுக்கு கட்டளையிடுகிறார். எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு கேள்வி கேட்டதையும் பதில் சொன்னதையும் திரும்ப சொல்றாரு ஹிர்கல் மன்னன். நான் உங்களிடத்தில் கேட்டேன், முதலாவது கேள்வி கேட்டேன், முகம்மது உங்கள் எப்படிப்பட்ட குலத்தை சார்ந்தவர்? நீர் என்ன சொன்னீர்? உண்மையா மேலான மேன்மை மிகு குலத்தை, குறைஷி குலத்தை சார்ந்தவர் என்று சொன்னீர், சரிதானே? ஆம், சரிதான். இப்படித்தான் நபிமார்கள் உயர்ந்த கோத்திரங்களிடமிருந்து உயர்ந்த கிளையார்களாகத்தான் அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இரண்டாவது கேள்வி உன்னிடத்தில் கேட்டேன், உங்களுடைய அவருக்கு முன்னால் யாராவது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டேன். நபி என்று இல்லை. யாராவது சொல்லி இருந்தால் அவருக்கு முன்னால் அவருடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் சொல்லி இருப்பார் என்று நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அவருடைய மூதாதையர்கள் யாராவது அரசராக இருப்பாரா என்று கேட்டேன்.
நீர் இல்லை என்று சொன்னார். அரசர் இருந்தால் அந்த அரசவையை கைப்பற்ற வேண்டும் என்று அவர் பொய் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அதையும் சொல்லவில்லை. அதே போன்று நீங்கள் அவரை யார் பின்பற்றுகிறார் என்று கேட்டேன். பலகீனவான்கள் தான் என்று சொன்னீர்கள். இப்படித்தான் உண்மையான மார்க்கத்தை பலகீனவான்கள் தான் பின்பற்றுவார்கள். அவர்கள் கூடுகிறார்களா குறைகிறார்களா என்று கேட்டேன். கூடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். ஆமாம், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய உள்ளத்தில் ஈமான் வந்துவிடுமோ அந்த ஜோதி அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும், குறையாது. எந்த மக்களாவது இஸ்லாத்தை விட்டு வெறுத்து வந்த மதத்திற்கே திரும்பி இருக்கிறார் என்று கேட்டேன். நீர் இல்லை என்று சொன்னேன். அப்படித்தான் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டார். அதை விட்டு அவன் வெளியே வரமாட்டான். அவர் மீது பொய் உரைத்திருக்கிறார் என்று கேட்டேன். நீங்கள் இல்லை என்று சொன்னீர்கள். நபிமார்கள் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்ல மாட்டார்கள். மக்களுடைய விஷயத்திலே பொய் சொல்லாதவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சொல்ல போகிறார். மக்களுடைய விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னீர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் ஏமாற்றுவாரா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னீர்கள். நபிமார்கள் ஒருபொழுதும் ஏமாற்ற மாட்டார்கள். இறுதியில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டேன். அவர் அல்லாஹ்வை வணங்க சொல்லுகிறார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். தொழுகையை கொண்டு ஏவுகிறார். ஜகாத்தை கொடுக்க சொல்லுகிறார். உண்மையை கொண்டும் பத்திரித்தனத்தை கொண்டும் குடும்ப உறவை சேர்த்து வாழ சொல்லுகிறாரே. அல்லாஹ்வின் ஆணையிட்டு சொல்லுகிறேன், நபி இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு ஏவினார். இந்த ஹிர்கலுடைய மன்னனுடைய கால் எங்கு இருக்கிறதோ அது வரைக்கும் அவர் தன்னுடைய அரசவையை ஆட்சியை அவர் பிடித்துக் கொள்வார் என்று சொன்னார். இந்த வார்த்தையை அவர் விஷயத்தில் அவர் உண்மையாளராக இருக்கும் பட்சத்தில் இந்த ஹிர்கலுடைய ஆட்சி அதிகாரம் அவருடைய கையிலே செல்லும். என்னால் அவரை பார்க்க முடியவில்லை. அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்குமே ஆனால் முகம்மதுடைய 2 பாதங்களையும் என் கைகளால் நான் கழுவி விடுவேன் என்று சொன்னார் ஹிர்கலுடைய மன்னர். இஸ்லாம் அதனுடைய கொள்கைகளால், கோட்பாடுகளால், தத்துவங்களால் போய் சேர்ந்தது. அருமை தோழர்கள், நண்பர்களை, இப்படிப்பட்ட இந்த ஜோதி உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுடைய அவனுடைய உள்ளத்தில் இறங்கி இந்த அல்லாஹ்வின் ஜோதி இந்த கயவர்களால் அது அழிக்கப்படுமா, அணைக்கப்படுமா? ஒரு பொழுதும் அணைக்கப்படாது. அல்லாஹ்வுடைய ஜோதியை அல்லாஹ் பூர்த்தியாக்கியே தீருவான். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.